நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நெல்சன் சார் கிட்ட நான் சொன்னேன், சார் எனக்கு என்னமோ நீங்க பார்ட் 2 பண்ணுவீங்கன்னு தோணுது சார், இது பார்ட் 2க்கான ஒரு லீடு போகும் சார் அப்படின்னு. அப்புறம் நெல்சன் சார் வந்து என்ன சொல்றீங்க, அப்ப நம்பல அவர் வந்து பார்ட் 2 எல்லாம் எதுக்கு ப்ரோ, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாமே பார்ட் 2 வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் அது விஷயமான நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபன்னான மீட் தான். ரெகுலரா நம்ம ரொம்ப ஃபார்மலான ஒரு ஒகேஷன்ல தான் மீட் பண்ணிருக்கோம். அது படம் ரிலீஸா இருக்கட்டும், இல்ல சக்சஸ் மீட்ல, ஆடியோ லான்ச்ல, இந்த மாதிரி தான். பட் இது நான் ரொம்ப கேஷுவலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் இட்ஸ் கோனா பீ மை பர்த்டே April 18. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் சார் கிட்ட சொன்னேன், சுரேஷ் சந்திர சார்ட்டையும் நாசர் சார்ட்டையும் இந்த மாதிரி பிரஸ் மீடியா மீட் பண்ணணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். And I want to celebrate my birthday with you, உங்க எல்லாத்துக்கு முன்னாடி. அண்ட் இது வந்து ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் தரமணியில இருந்து தொடர்ந்து தரமணி மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வந்த ராக்கி, அஸ்வன்ஸ் அண்ட் ஜெயிலர், இது வரைக்கும் நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அது வார்த்தையா இருக்கலாம், உங்க எழுத்தா இருக்கலாம், இல்ல சில பேர் கூட மனசுல இருந்து இருக்கலாம். இது எல்லாமே தான் வந்து எனக்கு முக்கியமா, நான் என்னதான் டேலண்டா இருந்தாலுமே, டைரக்டர்ஸ் சொல்ற மாதிரி இல்ல மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்க கொடுக்குற அந்த அந்த கிரிட்டிக் இருக்குல்ல, அது நல்லதும் இருக்கலாம், அது வந்து என்னை பத்தி குறைகளும் இருக்கலாம். ஏன்னா குறைகள் இருந்தாதான் முன்னேற முடியும். அது ரெண்டு விதத்துலயுமே எனக்கு ரொம்ப முக்கியம். நல்லது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் வளரணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை நோக்கிதான் ஒரு படத்துக்கும் என்னோட எஃபோர்ட் வந்து அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நான் வார்த்தையா சொல்ல முடியாது. அதான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஏன் பர்த்டே அன்னைக்குன்னா, எனக்கு வந்து பர்த்டே வந்து இட்ஸ் செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன் நான் உங்களோட இருக்கணும்னு, உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் தான். அதனாலதான் அதை நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா வச்சுக்கலாம், ஃபார்மலா வேண்டாம். நீங்க எது வேணா நீங்க கேட்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம். ஸோ ஒரு ஃபன் இன்ட்ராக்ஷன் தான். ஸோ let us enjoy this moment. ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் அது. அண்ட் இது வந்து எனக்கு வந்து முக்கியமா என்னன்னா, இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ என் பர்த்டே மட்டும் இல்லாம இட்ஸ் ஆல்சோ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டே. இது வருஷம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட செலிப்ரேட் பண்ணணும், உங்களோட கேக் கட் பண்ணணும். அண்ட் நம்மளுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கணும்னு நான் நம்புறேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல மட்டும் இல்ல, தொடர்ந்து இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து என் கெரியருக்கும் சரி எனக்கும் சரி அது ரொம்ப முக்கியம். அண்ட் 2 நாள் முன்னாடி தான் பொன்னன்று கண்டேன் ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ சினிமால. ஸோ அது நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதுவும் நான் பண்ண படங்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமான ஒரு படம் தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இங்க, சார் எப்போ சார் ஜாலியா ஒரு படம் பண்ணுவீங்க, எப்போ சார் லவ் ஃபிலிம் பண்ணுவீங்க, எப்போ சார் நீங்க காமெடி பண்ணுவீங்க, டான்ஸ் பண்ணுவீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. இங்க இருக்க நிறைய பேருக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். அந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் தான் பொண்ணு இருக்கேன். இட்ஸ் வெரி ஃபன் ஃபிலிம், ரொம்ப நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது விஷயமாவும் கேட்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐ ஹோப் எல்லாமே லஞ்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது நான் நம்புறேன். ஏன்னா லாஸ்ட் டே வைக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, சார் நாங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. அதனாலதான் நான் இங்க மாத்தினேன், இல்லாட்டி நான் நான்வெஜ் கொடுத்துருப்பேன். So I hope it satisfies you. Thank you. Yeah. Any questions you can ask. Thank you, sir. Okay, sir. சார் எனக்கு என்ன வர கதைகள் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி கதைகள் வந்து சாஃப்டா தெரியல,
பட் வந்திருக்க கதை எல்லாமே இன்டென்ஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் தான். பரந்தனி வந்து ஒரு இன்டென்ஸ்டான லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் பண்ணது ராக்கி வந்து ஒரு இன்டென்ஸ்டான அகைன் இட்ஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் அஸ்வின்ஸ் வந்து ஒரு ஒரு படம். ஜெயிலர் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு என்ன வந்த கதையில எது பெஸ்ட்டோ அதை நான் சூஸ் பண்றேன். அதை பிரேக் பண்றது தான் பொண்ணு கண்டேன்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். அது நீங்க பாருங்க. கூடிய சீக்கிரம் எல்லா கதாபாத்திரமும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் வர கதைகள் எனக்கு அது பிடிக்கணும். அதுதான் முக்கியமா இருக்கு சார், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமா சார். ரஜினி சார் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சினிமா வரலான்னு முடிவு பண்ணும்போது அவர் வீட்டுக்கு தான் போனேன். சார் கிட்ட தான் பேசினேன். சார் இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு சொன்னேன். சார் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. பட் நாங்க நினைச்சு கூட பார்க்கல, நாங்க 2 பேருமே சேர்ந்து ஜெயிலர்னு ஒரு படத்துல சேர்ந்து நடிப்போம்னு அப்ப தெரியாது சார். ஆக்சுவலா செட்ல எல்லாம் சேர்ந்த போதுதான் சார் அதை மென்ஷன் பண்ணாரு. நான் கூட நினைச்சு பார்க்கல நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிப்போம்னு. அப்ப நான் சார் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார், சந்தோஷமா இருக்கு சார் உங்களோட சேர்ந்து என்னோட ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் உங்களோட நடக்கிறது எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டரோட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் வசந்த் அப்படின்னு. அது ஏன்னா சார் தரமணி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம், ராக்கியும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அது ஜெயிலர்ல அந்த டிராவல் அவரோட ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். இப்ப நடிக்கிற பொண்ணுன்ற நீங்க கேக்குறீங்களா? நெக்ஸ்ட் வரப்போறது வந்து வெப்பன் சார். வெப்பன் அண்ட் இந்திரா. வெப்பன் இஸ் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம். அண்ட் அதுல நான் பிளே பண்ற கேரக்டர் வந்து ஒரு யூடியூபர், பேர் வந்து அக்னி, அவர் தான் சொல்ல முடியும். அண்ட் இந்திரா இஸ் அகைன் டார்க் த்ரில்லர். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்ஃபேக்ட். ஸோ அதை பத்தி நம்ம விரிவா அந்த நேரத்துல பேசலாம் சார். புரியுது சார், புரியுது. இல்ல சார், ஒரு சார் கேட்டதான் வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ் டவுன் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுவீங்களான்னு. கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு ஆசை சார். எல்லா விதமான கதைகள் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரணும், டைரக்டர்ஸ் வரணும். எனக்கும் அந்த டைரக்டருக்கும் ஒரு 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 ட்ரஸ்ட் வேணும். ஸோ கண்டிப்பா அது பண்ணணும்னு ஆசை சார். அந்த இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் வரல சார். ஆக்சுவலா அதான் சார் உண்மை. பட் கூடிய சீக்கிரம் பண்ணணும்னு ஆசை சார். ஆமா சார், இது எல்லாருமே நம்ம பேசிதான் சார் இருக்கோம் ஜெயிலர் 2 நடக்குதுன்னு. பட் இது வரைக்கும் அபிஷியலா எந்த தகவலும் வரல. நெல்சன் சார் கிட்ட இருந்து வரல, சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து வரல. ஸோ ஜெயிலரோட கிளைமேக்ஸ் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால ஜெயிலர் பார்ட் 2ல வந்து என்ன கதை என்னன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை சார். ஸோ நெல்சன் சார் தான் கேட்கணும். பட் எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் ஜெயிலர் கிளைமேக்ஸ் நான் அவங்க கேரளால ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கடைசி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அப்ப நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நெல்சன் சார் கிட்ட நான் சொன்னேன், சார் எனக்கு என்னமோ நீங்க பார்ட் 2 பண்ணுவீங்கன்னு தோணுது சார். இது பார்ட் 2க்கான ஒரு லீடு போகும் சார் அப்படின்னு. அப்புறம் நெல்சன் சார் வந்து என்ன சொல்றீங்க, அப்ப நம்பல அவர் வந்து பார்ட் 2 எதுக்கு ப்ரோ, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாமே பார்ட் 2 வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் அது விஷயமான நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் அது நடந்துச்சுன்னா ஒருவேளை நான் சொன்னது அன்னைக்கு சொன்ன மாதிரி மேபி நடக்கலாம். யா, தேங்க்யூ சார். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது ஓடிடி டெபியூ. ஜியோ சினிமால பொண்ணுன்ற கண்டென்ட் ரிலீஸ் ஆகுறது. அது தியேட்டர்ல வரைக்கும் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிடில வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வேற கைண்ட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் போய் சேருது ஆக்சுவலா. அண்ட் அந்த படம் ஃபேமிலி ஃபிலிம். ஸோ எனக்கு என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா என்னோட ஃபர்ஸ்ட் 3 படமுமே ஏறிட்டு. ஸோ அது கிட்டத்தட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ள ரீச் நம்மளால டைரக்டா பண்ண முடியல. தரமணி வாஸ் அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். ராக்கி வாஸ் வைலன்ட் ஃபிலிம், கண்டிப்பா அதுக்கு தான் கொடுத்துருக்கணும். அண்ட் அஸ்வின்ஸ் வந்து கொடுத்ததுக்கான காரணம் வந்து என்னன்னா அதுல ஒரு சூசைட் சீக்வன்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு என்ன நானே லைக் தற்கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு கொடுத்தாங்க. அண்ட் பொண்ணு கண்டென்ட் இஸ் யூஏ அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம்.
ஸோ இது ஓடிடியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா இட் ரீச்சஸ் டு வைடர் ஆடியன்ஸ், ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் எல்லாமே. அண்ட் எனக்கு ஆல்ரெடி நிறைய கால்ஸ் வருது, ஏன்னா கிட்ஸ் கிட்ட இருந்தும் சரி, அங்க இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ், எல்டர்லி பீப்புள், இவங்க எல்லாமே அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சொல்றது தான், இந்த சம்மர்ல எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இருக்கு, பட் ஒரு ஜாலியான எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாம ஜாலியா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஃபன் ஃபில்டா ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் கொடுத்ததுக்கு நன்றினா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்த ரிவ்யூஸ் இது. பட் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க இல்ல? ஓ சார், நீங்க பார்த்திருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, அதை பத்தி அப்புறம் பேசலாம் சார். ஷூர். ஆமா சார். ஆ சார், சார் யா சார், எனக்கு வந்து லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னைக்குமே இருந்தது இல்லை சார். நான் என்னைக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணதே இல்லை. ஐம் ஓப்பன் ஆக்சுவலா. அது தெலுங்குவா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், இனி ஹிந்தியா இருக்கட்டும், இல்ல எனக்கு ஆக்சுவலா நிறைய தடவை எனக்கு யூரோப்பியன் லாங்குவேஜஸ் படங்கள் பண்ணணும்னு கூட ஆசைதான் சார். தேங்க்யூ சார். பட் அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு அது அமைஞ்சா டெஃபினட்டா நான் பண்ணுவேன். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி துல்கர் பிரதர் மாதிரியோ இல்ல ஃபஹாத் சார் மாதிரியோ எனக்கு வந்து எனக்கு மல்டி லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை. தமிழ்ல இருந்து நான் அது ஐ ஃபீல் ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங். ஸோ ஹோப்ஃபுல்லி சார், ஹோப்ஃபுல்லி அது நடக்கும் நம்புறேன் சார். சார் இது சரி, ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் எப்படி சார்? ஓகே, அது அது இந்த படத்துக்காக இது வரைக்கும் டிசைட் பண்ணல சார். மேபி பிளான் பண்ணலாம். இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அடுத்தது பிளான் பண்ண. சரி சார், அங்கிருந்து பாக்குறது நல்லது சார். பட் நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார். பட் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு லுக் நம்ம செட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. புரியுது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த கம்பேரிட்டிவ் காம்படிஷன் சொல்றீங்க சார். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பிலீவ் இந்த கம்பேரிசனுக்குள்ளேயும் வேணாம், இந்த காம்படிஷனுக்குள்ளேயும் வேண்டாம். அதனாலதான் நம்ம பண்ற படங்கள் எல்லாமே தனியா ஒரு 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 பாத்வே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சார். அது எங்க போகும்னு எனக்கு தெரியாது சார். ஆக்சுவலா நான் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணல. வர படங்கள்ல எது பெஸ்ட்டோ நான் சூஸ் பண்றேன். அண்ட் அது இவங்கள மாதிரி ஆகணுமா அவங்கள மாதிரி ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னன்னா, தமிழ் சினிமாவை ஒரு 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 குளோபல் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகணும் மட்டும் இருக்கு சார். அது அது ஒரு அது அது ஒரு தமிழ் நடிகனா ஒரு ஆடியன்ஸ்க்கு வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போகணும்னு எனக்கு இருக்கு. இப்போ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ மலையாளம் சினிமா வந்து ரொம்ப இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் எனக்கு என்னன்னா, அவங்க சினிமா குளோபல் லெவல்ல போறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ப்ரொடியூசர்ஸ், நம்ம டைரக்டர்ஸ், நம்ம ஆக்டர்ஸ் வந்து அதை ஓன் பண்ணி அந்த படத்தை வந்து, ஏன்னா ஒரு படம் நடிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் போறது ஒரு நடிகனோட வேலை இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ற ஒரு படங்களுமே நான் நடிச்சு கொடுத்து எனக்கு இதோட வேலை முடிஞ்சிச்சு, நான் எந்த படத்துலயுமே நான் நின்னது இல்லை சார். கடைசி வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும், கடைசி அந்த டைரக்டருக்கு அந்த ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை வருதோ இல்லையோ, ப்ரொடியூசருக்கு அந்த ப்ராஜெக்ட் மேல கடைசியில நம்பிக்கை வருதோ இல்லையோ, நான் அந்த ப்ராஜெக்ட் கடைசி வரைக்கும் நான் நம்பி நான் அப்படிதான் சார் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. ஆமா சார், ஆமா சார். யா சார், நிறைய பேர் சொன்னாங்க ராக்கி வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்னு. அண்ட் அதுக்கான கல்ட் ஆடியன்ஸ் இப்பவும் இருக்கு சார். எனக்கு வந்து இப்பவும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் சரி, ட்விட்டர்லயும் சரி, எங்க மீட் பண்றோமோ, ஊர் சைட்ல கூட மீட் பண்ணும்போது ராக்கி படத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது அந்த மாதிரி படங்கள் எனக்கு வரணும்னு நான் நம்புறேன். அண்ட் அந்த மாதிரி படங்கள் தான் குளோபல் ஆடியன்ஸ்க்கு போய் எடுத்துட்டு போக முடியும் சார். ஆக்சுவலா அதுதான் தமிழ் சினிமாக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு we can make it look. கொரியன் பிலிம்ஸ் வந்து இன்னைக்கு அப்படிதான் போயிருக்கு. மலையாள சினிமா கூடிய சீக்கிரம் அப்படி போயிடுமோன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு சார். அதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஏதாவது ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியா சேர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருந்துட்டு அது ஒத்துமையா இருந்தா அது ஈஸியா நடந்துடும் சார். அது ஆக்சுவலி
சார் அது அது கதைகள் கதைகள் ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு டேரக்டர்ஸும் ஒரு ஒரு மைண்ட் செட்ல எழுதுறது தான் சார். அந்த பல்ஸ் ஆடியன்ஸ்க்கு அந்த டைம்ல அந்த பல்ஸ்ல இருக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலா நம்ம யோசிக்கிற கதையும் ஆடியன்ஸோட பல்ஸும் ஒரு 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 மேஜிக் சார். அது அந்த அந்த மேஜிக் வந்து எனி டைம் நடக்கலாம் சார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த ஒரு 6 months தான் சார் அப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அது மாறும் சார். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம கதைகள் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் காட் ஆல் த கண்டென்ட் அண்ட் டைரக்டர்ஸும் சரி ரைட்டர்ஸும் சரி இந்த தமிழ் சினிமானா வந்து குளோபல் லெவல்ல வந்து பேசிட்டு இருக்க ஒரு 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 இண்டஸ்ட்ரி தான். பட் இந்த ஒரு 6 months மேபி டஃபா இருக்கும் சார். பட் ஐ திங்க் ஜூன்ல இருந்து அது மாறும் நான் நம்புறேன் சார். யா தேங்க்யூ சார். இல்ல சார் ஃபிட்டா வச்சுக்கலாம் தான் நம்ம ஒன்றும் சார். லீனா இருந்தேன். நடுவில் வெப்பன் ஒரு ஆக்ஷன் பிலிம் வந்துச்சு. அதனால பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கு முன்னாடி ராக்கிக்கும் கொஞ்சம் லீனா தான் இருந்தேன். ஆனா அத்லெட்டிக்கா இருந்தேன். பட் இப்போ என்னன்னா கொஞ்சம் ஃபிட்டா வச்சுக்கலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணணும்னா ஈஸியா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு ஆக்ஷன் பிலிம் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ராக்கிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பிலிம் நான் பண்ணல சார். ஆக்சுவலா வெப்பன் வெப்பன் இஸ் வெரி குட் ஆக்ஷன் பிலிம். அது வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் பிலிம் தான். நிறைய சிஜி பெரிய செலவுல பண்றாங்க. பட் அதை தாண்டி ஒரு ஆக்ஷன் பிலிம் எனி டைம் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு நான் நம்புறேன். அதனாலதான் சார் சம்பந்தம் நான் எடுத்தது கிடையாது சார். பட் ஆனா என்னன்னா ஒரு ஒரு நல்ல மனுஷனா இப்ப இந்த வருஷத்தோட போன ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். சரி பண்ணணும். அதை வந்து திருத்திக்கணும்னு ஆசை. ஏன்னா நம்ம மைக் டயர்டா ஓகே. ஒரு பட் இப்போ நிறைய படங்கள் பண்ண இப்போ அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு, ஒரு சப்போர்ட்டா இருக்காரு. பட் நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது எனக்குமே இஷ்டம். என்னோட பார்ட் எப்பவுமே தனியா நம்புறேன். எனக்கு ஃபேமிலி நான் பண்றது இல்ல சார். எல்லாருமே சப்போர்ட்டிவ் தான். எல்லாருமே சப்போர்ட்டிவ் தான். அவங்க இப்போ வந்து ரொம்ப நான் தங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிச்சு. ராக்கெட் எல்லாமே மாறிச்சு. எல்லாருமே சப்போர்ட்டிவ் தான் இருக்காங்க. என்னன்னா என் ஒர்க்குள்ள யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நான் அவங்க ஒர்க்குள்ள இன்வால்வ் ஆகும். சார் எனக்கு ஆசை தான் சார். பட் ஆனால் ஜியோ ஸ்டுடியோஸ்ல சார் நான் கேட்டுட்டேன் சார். நான் சத்தியமா சொல்றேன், நான் கேட்டுட்டேன். அவங்க என்ன சொல்லலையே. சொன்னாதானே பண்றேங்கிறாங்க. அது அவங்க தானே அந்த கால் எடுக்க. நான் ஆக்சுவலாக முடியும் இல்லையா, அது தப்பாவும் ஆயிடும். நான் அப்படி பண்ணேன். பட் என்னன்னா சார் ஜியோவில் ஃப்ரீயாக தான் இருக்கு. ஜியோ ஃப்ரீ. ஸோ நீங்க எனக்காக நீங்க எல்லாமே படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க சார். ஏன்னா அப்பதான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட நான் என்ன படம் நான் தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு மார்க்கெட்டால நடிக்கலாம் சார். அது வந்து நம்ம வந்து இல்லை. பட் நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
ஐ திங்க் உங்க டைம்க்கு நன்றி, நீங்க வந்ததுக்கு நன்றி. இட் மீன்ஸ் a lot. Thank you. The birthday உங்களோட செலிப்ரேட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வருஷம் வருஷம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நடக்கும் நானும் ஆசைப்படுறேன்.